இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். எப்ராயிமே, அந்த எப்ராயிம் என்கிற அந்த இடத்துல உங்களுடைய என்னுடைய பெயரை போட்டு ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுடைய என்னுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை கூட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கைவிட போவது இல்லை. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த பிரச்சனையிலே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் மலையை போல நம்பி இருந்த மனிதர்கள் கைவிடலாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே கைவிடலாம், ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இந்த காரியத்தில் கர்த்தருடைய கை உன்னோடு கூட இருக்கும், அவருடைய நடத்துதல் உங்களோடு கூட இருக்கும். அவர் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்களை விட்டு அவர் விலக மாட்டார். இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இதிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை பார்க்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹalleluya. இந்த எப்ராயிம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு கோத்திரம். இவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. ஆனா இந்த எப்ராயிம், இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த எப்ராயிம் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து ஆண்டவரோடு உள்ள உறவை குறைச்சுக்கிட்டு ஆண்டவரை சுத்தமா கைவிட்டு ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றது மாதிரி நடக்கல. அப்படின்னா வெளி தோற்றத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைய போல காமிச்சாலும் இருதயம் அளவிற்கு இந்த எப்ராயிம் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ என்னை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவர் இன்னொரு ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் வாக்கு கொடுத்துட்டார், சில வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து ஆண்டவரை விட்டு தூரம் போய் இன்னொரு ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவங்க படுற வருத்தத்தை பார்த்த உடனே ஆண்டவருடைய மனசு என்ன பண்ணலன்னா தாங்கல. ஆண்டவர் உடனே சொல்றாரு, ஐயோ நான் எப்படி உன்னை நான் கைவிடுவேன், எப்படி நான் உன்னை கைவிடுவேன். ஏன் அப்படின்னா, இந்த எப்ராயிமை ஆண்டவர் தன் பக்கமாய் சேர்த்து கொள்வதற்கு கர்த்தர் நிறைய பாடுபட்டார். நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம யாரையுமே ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரத்துல போய் இப்பொழுது ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்க சிக்கி இருக்கலாம், பெரிய பாடுகளை பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னைக்கு உங்களை இன்னொருத்தருடைய கையில ஒப்பு கொடுத்தாரோ அன்னையிலிருந்து உங்களுக்காக அவருடைய இருதயம் தேடிக்கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபம் பண்ண வச்சு உங்களை ஒப்பு கொடுக்க வச்சு, ஆமென், உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கொடுக்க வச்சு மீண்டுமாக இந்த எப்ராயிமை கர்த்தர் கைவிடவில்லை என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு ஹalleluya. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஏன்? ஹalleluya.